கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக புறப்பட்டுமானால் உங்கள் கருத்திலே வேதாகமும் இருக்குமானால் உங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு நினைத்தருளும் தேவன். நினைத்தருளும் தேவன் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையான தெய்வீக பிரசன்னத்தை கொண்டு என்னை மறைத்து வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளினால் ஜனங்களை போஷிப்பீராக. ஆண்டவருடைய கிருபையும் தெய்வீக பிரசன்னமும் எங்கள் நடுவில் இருக்கட்டும். எல்லார் மேலும் உடைய வல்லமை ஆளுகை செய்வதாக. தெளிவான வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். ஆவியானவர் ஜனங்களை எழுப்புகளுக்குள்ளே, ஆண்டவரே பக்தி விருத்திக்குள்ளே ஆண்டவரே ஜனங்களை நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ரியாந்தரா தூரல வௌரியா கர்த்தர்விரியாம் சலரிவனல வௌரியா கரவல ஷவர விரியாம் கரவல குருவிரியா கரவல. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத கிரியைகளை நாங்கள் கடிந்தப்படுத்துகிறோம். ஆண்டவரே தெய்வீக பிரசன்னம் எல்லாரும் ஒருமனப்படுத்தட்டும். வார்த்தைக்குள்ளே ஜனங்களை நடத்துகிறான். அமர்ந்த ஆண்டவரே தண்ணீர், ஆண்டவரே பசு முள்ளில் மேய்த்த தேவன், ஆண்டவரே எங்களை அப்படி நடத்தப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிருபையோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடந்த செவ்வாய்க்கிழமை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை இந்த வசனத்துக்கு நேராக நடத்தினார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்கு உங்கள் திருச்சபைக்கு நினைத்தருளுகிற தேவனாக நான் இருப்பேன். யாத்திராகமம் 2:25 நல்ல கவனிங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். 430 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் காணப்பட்டார்கள். பார்வோனுடைய கரத்தின் கீழாக இருப்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டது போல பாரமான சுமைகளை சுமந்து அடிமைகளாய் இருந்த இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்ப விடுதலையாக்கப்பட்டாங்கன்னா செய்தியை கவனிங்க. தேவன் அவர்களை நினைத்தருளின போது மோசேயை கர்த்தர் மறுபடியும் கூப்பிட்டு பேசி அந்த பார்வோனை சந்திக்கும்படி அனுப்பி எகிப்து தேசத்தில் இருக்கிறதான இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்கினார். தேவன் நினைத்தருளினபடியினால் தான் தேவன் அவர்களை விடுதலையாக்க முடிந்தது. கவனிங்க, ஒரு 45 பேருக்கு பாஸ்டர்ஸ்க்கு பலசரக்கு பொருள் கொடுக்க முடியா ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கவனிங்க, அப்ப எல்லாம் கவனிச்சீங்கன்னா அது புரியும். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். அப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு 45 பேருக்கு நீங்க கொடுக்கிறதுக்கு பொருள் உங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் பாஸ்டர், நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரி, எனக்கு 45 பேருக்கான பொருள் கொடுத்தாங்க. நான் யாருக்கு கொடுத்தேன் அப்படின்னு கேட்டா, என் மனசுல யார் நினைவுல இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைச்சிச்சு. நிறைய பேர் தெரியும் பிரதர், ஆனா என் மனசுல யார் நினைவுல இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் கிடைச்சிச்சு. தேவனுடைய இருதயத்தின் நினைவுல நீ இருப்பேனா ஆசீர்வாதத்தை கெஞ்ச தேவையில்லை. ஆசீர்வாதத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கும். தேவன் நினைத்தருளும் அளவில் நம்ம வாழ்க்கை இருக்கணும். பட்டணத்தினுடைய பாவம் தேவ சந்நிதியில் என்ன செய்ச்சு எட்டினது என்று நான் வாசிக்கிறோம். பட்டணத்தினுடைய பாவம் தேவ சந்நிதியில் எட்டினது. நல்ல கவனிங்க, நம்முடைய பாவம், துன்மார்க்கம், நம்முடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலா இருக்கக்கூடாது. ஆபத்து.
நன்மையான நம்மை குறித்ததான நல்ல நினைவுகள் தேவனிடத்தில் இருக்குமானால் நம்மை தேவன் நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புத்தகம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை என்ன செய்தானா? மறந்து விட்டானா? யோசேப்பு, அந்த பிள்ளைங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க தயவு செய்து. என்ன? யோசேப்பை நினையாமல் அவன் என்ன செய்தானா? மறந்து போனான். என்ன கவனிங்க, நல்ல வார்த்தைகளை கவனிங்க. கர்த்தருடைய தேவ ஜனமே, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். யோசேப்பு எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். இந்த ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்ததாக 2 பேர் மாட்டி சிறைச்சாலைக்குள்ள வராங்க. ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்ததாக. அதுல அவங்களுக்கு சொப்பனம் உண்டாகுது. இந்த சொப்பனத்தை கொண்டு போய் யோசேப்பு இடத்துல சொல்றாங்க. யோசேப்பு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றான். அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை பானபாத்திரக்காரன் சொல்லும்போது, பானபாத்திரக்காரனே, இந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் என்ன? நீ நியாயாதிபதி, நீ நிரபராதி, நீ நீதி உள்ளவர். அதனால சீக்கிரமா கடவுள் உன்னை விடுவிப்பார். மறுபடியும் நீ ராஜாவிடத்திலே பானபாத்திரக்காரனாய் மாறுவாய். சொன்னது மாதிரியே கர்த்தர் அந்த சொப்பனத்துக்கு பதில் சொன்னது மாதிரியே அந்த பானபாத்திரக்காரன் விடுதலையாகும் பொழுது யோசேப்பு சொல்றான், பானபாத்திரக்காரனே, நீ ராஜாவுக்கு ஜூஸ் கொடுக்கும் பொழுது என்ன தயவு செய்து என்ன செய்திருந்தீங்க? நினைத்தருளோம் என்று சொன்னான். ஆனா அந்த பானபாத்திரக்காரன் போனவன் யோசேப்பு என்ன செய்தான்? மறந்து போனான். மக்கள் உங்களை மறந்து போனான். உங்கள் சொந்தங்கள் உங்களை மறந்து போகலாம். நீங்க உதவி செய்தவர்கள் உங்களை மறந்து போகலாம். உங்கள் பிள்ளைகள் உங்களை மறந்து போகலாம். ஆனால் 24 மணி நேரம் உங்கள் கூட நினைவா இருக்கிற ஒரு தெய்வம் உண்டான ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நினைத்தருளுகிற தெய்வம். இஸ்ரவேலை நான் கண்ணோக்கி பார்த்து நான் அவனை என்ன செய்தேனா? யோசேப்பை அவன் மறந்தான். ஆனால் யோசேப்பின் தேவன் யோசேப்பை என்ன செய்யல? மறக்கல. நினைத்தருளினான். யோசேப்பை நினைத்தருளினான். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, சிம்சோன் 2 கண்களும் பிடுங்கப்பட்டவனாய் அந்த பெலிஸ்தியருடைய பாளையத்திலே மாவரைத்துக் கொண்டிருந்த அவனை தேவன் நினைத்தருளினதற்கு காரணம் அவன் சொல்றான், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை என்ன செய்தருளும்? நினைத்தருளும் என்று சொன்னான். இந்த ஒரு விசை மாத்திரம். எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல ஜெபம் எனக்கு ஒரு விஷயம் நினைச்சு பார்க்க கூடாதா? செஞ்சிருப்பீங்கள. அவர் என்ன ஒரு விஷயம் என்ன நினைச்சு பார்க்கல, என்ன நினைச்சு பார்த்துட்டானா இந்த காரியத்தை செஞ்சிருப்பானா? இப்ப சிம்சோன் தேவனிடத்துல சொல்றான், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை என்ன செய்தரணும்? நான் சொல்ற தேவன் உங்களை நினைத்தருளினார். யாரும் உங்களை நினைச்சாங்களோ நினைக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தர கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யாக்கோபினிடத்திலே போய் ராகேல் கேக்குறா, எனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு பிள்ளை தாரும். உன் கற்பத்தை அடைத்திருக்கிறது கர்த்தர் அல்லவா? நான் நினைச்சா கூட உனக்கு உண்ணாகாது. கர்த்தர் நினைச்சா உன் கற்பத்தை திறக்க வல்லவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ராகேலை கர்த்தர் நினைத்தார். ராகேலை கர்த்தர் உன் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கிறதுக்கு அவன் நினைச்சா இவன் நினைச்சா ஆகும்னு நினைக்காத, தப்பு கணக்கு போடாத. உன் வேலையோ பதவியோ உன் ஆசீர்வாதமோ பரலோகம் நினைத்தால், தேவன் நினைத்தால் இருப்பு கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களிடம் சொன்ன ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. அதனாலதான் ஏசாயா 38:3 எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார், ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் மன உத்தமமாய் உண்மையாய் நடந்தேனே, என்னை நினைத்தர். பெரிய வியாதி, பெரிய வியாதி. கர்த்தர் அந்த எசேக்கியாவை நினைத்தருளி அவன் வியாதியை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? எடுத்து போட்டார். பக்கத்துல நம்ம பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறா, நீங்க அவர் நினைத்தருளுகிற இடத்துல இருக்கணும் சொல்லுங்க. அவர் நினைக்கிற இடத்துல நாம் என்ன செய்யணும்? பிரச்சனை அதுதான். ஹalleluya. பிரச்சனை அதுதான். அவர் நினைக்கிற இடத்துல நான் இருந்தா போதும், அவர் நினைவு கூறுகிற வகையில நான் இருந்தா போதும்.
அவர் நினைத்து பார்க்கிற இடத்துல நான் இருந்தா போதும், அவர் என்ன ஆசீர்வதிப்பார். அவர் என்ன ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 115:2 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 115:2 வாசிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சூப்பர் வசனம் பாருங்க. 115:2 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நினைச்சா அவர் நிச்சயமா என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நினைத்தருளும் தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நினைத்தருளி உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். செய்திக்கு நேரம் போவோம். யாரை தேவன் நினைத்தருளுகிறார்? ஒரு 3 பாயிண்ட் கடகடகடன் பார்க்க போறோம். யாரை தேவன் நினைத்தருளுகிறார் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் போதும். சகரியாவே, கர்த்தர் தூதனை அனுப்பி, கர்த்தர் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. சகரியா என்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சகரியா என்று சொன்னால் கிரேக்க பதத்துல கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்ற அர்த்தம். கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்ற அர்த்தம். இப்ப அந்த பைபிள்ல அந்த வசனத்தை பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்தை பாருங்க. இப்ப இப்படி வாசிக்க பார்க்கலாம். தூதன் அவனை நோக்கி, கர்த்தர் நினைவு கூறுகிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். சகரியா சகரியா கூப்பிட போதெல்லாம் என்னதான் அந்த பேருக்கு அர்த்தம்? கர்த்தர் நினைவு கூறுகிறார். 80 வயசுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. 80 வயதிலே பிள்ளை இல்லாத இருந்த சகரியாவுக்கு ஒரு வார்த்தை, கர்த்தர் நினைவு கூறுகிறார், உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. யார் இந்த சகரியா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேம் ஆலயத்தில் ஆசாரியனாய் ஊழியம் செய்தவர். எருசலேம் ஆலயத்தில் ஊழியம் செய்தவர். நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லை, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. எத்தனையோ ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையும் பொழுது அந்த ஆசாரியருக்கு வேலை செய்யும்படிக்கு அவர்கள் பெற்ற பிள்ளைகள் இருப்பார்கள். ஆசாரியருக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யும்படி அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் வேலை செய்யணும். ஆனா அந்த சகரியாவுக்கு பிள்ளை இல்ல. இவனோ பிரதான ஆசாரியன். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையும் பொழுது அவனா கரண்டியை தூக்கி, அவனா தட்டை தூக்கி, அவனா சாம்பலை தூக்கி உள்ள போகும்போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, மக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இவன் என்ன பாவம் செய்தானோ, பிள்ளை இல்லாம இருக்கிறான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? வசனம் தெளிவா சொல்லுது, சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும், 6ஆம் வசனம் பாருங்க, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தார்களா? தேவனுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். மனுஷனுக்கு முன்னாடி இல்ல, தேவனுக்கு முன்னாடி. வசனம் சொல்கிறது, கர்த்தரிட்ட சகல கட்டளைகள். அவருடைய கட்டளைகள் என்ன தெரியுமா? 613 பைபிள் எழுதி வைங்க. 613 300 சொச்சம் செய்ய வேண்டும் என்கிற கட்டளை, 200 சொச்சம் செய்யக்கூடாதுன்ற கட்டளை. நியமங்கள் ஒன்று இருக்குது. நியமங்கள், நியமித்து வைத்திருக்கிற காரியங்கள், பைலா 4000 நியமங்கள், 613 கட்டளை. அதை சுருக்கி 10 கட்டளையா நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அந்த 10ஐயும் சுருக்கி 2ஆ நம்ம கையில என்ன செஞ்சாரு? அந்த 2 என்னன்னு போய் வீட்டுல என்ன செய்ய தேடி பாருங்க. அதனால போய் வாசிப்பீங்க நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். உங்களை நம்பிக்கை வச்சு அடுத்த வாரம் கேட்பேன், அந்த 2 கட்டளை என்னது அப்படின்னு கேட்பேன். சரியா? படக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லணும். இல்லையா? சொல்லுவோமா? ஆமென். ஆக கர்த்தரிட்ட சகல கட்டளைகளையும் நியமங்களிலேயும் அவர்கள் சரியாய் நடந்தார்கள். யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்னாடி. மனுஷனுக்கு முன்னாடி நடக்கிறதே பெரிய விஷயம். ஆண்டவரே சாட்சி சொல்றாரு, தேவனுக்கு முன்னாடி. உங்க தெருவில் உங்க பேரை போட்டு
இவர் நல்லவர்னு ஒரு 10 பேர்கிட்ட நீங்க என்ன செய்ய கையில் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தெருவுல கூட வேணாம், இங்க உங்க பேரை போட்டு இவர் நல்லவர்னு மட்டும் சர்ச்சுக்குள்ள 10 பேர்கிட்ட கையில் வாங்கிருக்கீங்க. மக்கள் ஒருத்தர் நல்லவனே சொல்ல போறதில்ல. பரலோகத்தின் தேவன் சகரியாவை பார்த்து சொல்லுகிறாரு, கர்த்தரிட்ட சகல காரியங்களில் கற்பனைகளில் எப்படி நடந்தானா? நேர்மையாய் நடந்தான். சாத்தா சொல்லியிருப்பான், இவ்வளவு நாள் உனக்கு பிள்ளை இல்லாதனால பிசாசு அவன் உள்ளத்துல சொல்லியிருப்பான், நீ சரியில்லை, உன் பொண்டாட்டி சரியில்லை, நீங்க யாருமே பிசாசு இதை சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுத்தாரு விசுவாசி. நீ ஜெபிக்க போறியாகும், நீ ஏன் சரியில்லை, நீ எதுக்கு, உனக்கே ஒரு அற்புதம் நடக்கல, நீ சர்ச்சுக்கு போகணுமா, எதுக்கு புசுக்கு புசுக்குன்னு பைபிளை தூக்கிட்டு நீ சர்ச்சுக்கு போற, உனக்கே ஒண்ணுமே நடக்கல, சோமனி பாக்குற, எதுவுமே நடக்க மாட்டேங்கி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகரியா எனக்கு என்ன நடக்குதோ நடக்கலை, எனக்கு வருதோ வரலையே, எனக்கு கொடுக்கிறார கொடுக்கலையோ, கர்த்தரிட்ட சகல காரியங்களிலே தேவனுக்கு பணிவிடை செய்தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். அவன் வாழ்க்கையில நன்மை கிடைச்சிச்சோ கிடைக்கலையோ, கர்த்தருக்கு முன்பதாக அவன் காணப்பட்டான். யாருக்கு முன்னாடி காணப்பட்டான்? கர்த்தருக்கு முன்பதாக அவன் என்ன செய்தான்? காணப்பட்டான். ஆகையினால கர்த்தர் சொல்லுகிறார், சகரியாவை தேவன் என்ன செய்தாராம்? இறைத்தது. தேவனுக்கு ஊழியம் செய்யும், ஆண்டவருக்காக பக்தி வைக்க பாராட்டுங்க, கர்த்தருக்காக அவருடைய ஆலயத்தில் நில்லுங்க, தேவனை தேடுகிறதுல முதலிடம் கொடுங்க. அவன் அப்படி செய்யறதுனால அவன் ஆசீர்வாதம் அவனுக்கு லேட் ஆச்சு. அவன் ஜெபத்தையே வந்தான், ஜெபத்தையே கூட விட்டுட்டான். ஆனால் சகரியாவை தேவன் விடவில்லை. இந்த காலையில கர்த்தர் உங்களோடு பேசுவாராங்க. இந்த காலையில கர்த்தர் உங்களோடு இடைபெறுகிறார். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் என்ன இல்லையா? அநீதி உள்ளவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை, நீ பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதை, நீ செய்து வருகிறதை, தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை யார் மறக்க மாட்டாரா? கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? நீங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கர்த்தர் நினைவு கூறுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் ராஜ்யத்துல நீங்க என்னெல்லாம் பிரயாசப்பட்டீங்களோ, அவர் நாமத்திற்காக நீங்க என்னெல்லாம் வைராக்கியம் பாராட்டுனீங்களோ. ஒரு தெருவில் சொல்லிப்பாங்க, பெரிய இயேசு இயேசுன்னு போறான், அப்பயும் நீங்க வைராக்கியமா இருக்கீங்க. நீ இயேசுவை கும்பிட்டா நான் தாய்மாமா வந்து நிற்க மாட்டேன், பரவாயில்ல, அப்பயும் நீங்க வைராக்கியமா இருக்கீங்க. இயேசு கோயிலுக்கு போனா நீ எனக்கு வேணாம், என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை தேவன் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டாரு. கர்த்தருக்காக கொடுக்கிறத தேவன் மறக்க மாட்டார். நீங்க கூட மறந்துருக்கலாம், கர்த்தர் கொடுத்தது. அவருக்காக நீங்க பட்ட பிரயாசத்தை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? மறக்கவே மாட்டார். சகரியா தேவனுக்காக தேவ சமூகத்துல நின்னா, ஆண்டவருக்காக பணிவிட செய்யலாம். அற்புதம் நடந்துச்சோ நடக்கலையோ, சில நேரம் நம்ம வாழ்க்கையில இதுதான், ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துகிட்டே இருந்தாதான் நமக்குள்ள எப்படி ஆலயத்துக்கு போறதுக்கு உற்சாகம் வருது, கர்த்தரை தேடுறதுக்கு உற்சாகம் வருது. சில நேரம் கர்த்தர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சாருன்னா போதும், நமக்கு தான் இப்ப வெயிட் பண்றதுக்கு என்ன இல்ல, எல்லாமே இன்ஸ்டன்டா என்ன செய்யணும் நடக்கும். இன்ஸ்டன்ட் காபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் சாப்பாடு, எல்லாமே உடனடியா. ஹோட்டல்ல கூட போய் நீங்க உங்களால இப்பெல்லாம் 10 நிமிஷம் கூட என்ன முடியாது, சொல்லுங்க, காத்திருக்க முடியாது. இந்த கிளம்பிட்டே சொல்றப்ப 10 போன் அடிக்கிறாங்க. நீங்க கிளம்பி வண்டியில ஏறி உட்காந்து ஸ்டாண்ட் எடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை திருக்கணும்ல, 10 போன் அடிக்க. கிளம்பிட்டியா, வந்துட்டியா, எங்கடா வந்துட்டு இருக்க, ஒழுங்க முடியல. இப்ப மக்களுக்கு ரொம்ப ஸ்பீடா கிளம்பி ரொம்ப ஸ்பீடா போய் ரொம்ப ஸ்பீடா முடிஞ்சிருது லைஃப் வாழ்க்கை. இப்ப அப்படிதான் இருக்கு. ரொம்ப ஸ்பீடா வாழ்க்கை ஆரம்பிக்கிறான், ரொம்ப ஸ்பீடா கிளம்புறான், ரொம்ப ஸ்பீடா வாழ்க்கை என்ன செஞ்சது. காத்திருக்கிற அனுபவம், காத்திருக்கிற காலங்களிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், கர்த்தர் உங்களோட கூட இடைவிட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக பட்டுகிற பாடுகள், நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம், நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? நினைவு பண்ணி வச்சிருப்பார். அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பார்.
ஏங்க, அகாஸ்வேர் ராஜாவுக்கு முருதைக்காய் ஒரு காரியத்தை செய்து அந்த அகாஸ்வேர் ராஜா முருதைக்காயை நினைக்க முடியுமா? பரலோகத்தின் தேவன் உங்களை நினைக்க வல்லவராக இருப்பாரா? இருக்க மாட்டார். ஒரு நாள் அகாஸ்வேர் ராஜாவுக்கு விரோதமா ஒருவன் எழும்ப போகிறான் என்பத செய்திய வாசல்ல காவ காத்துக்கிட்டு இருந்த முருதைக்காய் ராஜாவுக்கு சொன்னான், உங்களை கொல்றதுக்கு ஒருத்தர் தயாரா இருக்கிறான். இத ஒரு நாள் நைட்டு ராஜா தூக்கம் வராம அவர் ஞாபக புத்தகத்தை எடுத்து அப்படியே பரட்டும் பொழுது முருதைக்காய் ராஜாவுக்கு செய்த நன்மையை நினைச்சு பார்க்கிறதற்கு ராஜா செய்த முருதைக்காயை உயர்த்தின உயர்வு அவ்வளவு பெருசு இருக்கும்னா, நீங்க கர்த்தருக்கு செய்த காரியங்களை கர்த்தர் நினைத்து பார்த்து உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலையில் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவரை, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர், கர்த்தருக்கெல்லாம் பணிவிடை செய்கிறதெல்லாம் இப்ப இல்லவே இல்லை. அவன் சொல்லுங்க ஹல்லேலூயா. சர்ச்சை ஒரு நாள் தூத்துப்பீங்களா? அவனுக்கு கேட்டேன், சர்ச்சை என்ன ஒரு நாள் தூத்துப்பீங்களா? ஏன்னா சில சர்ச்சையில ஏன்னா போகணும்னு வர்றதுனால இது போய் அப்படிங்கிற தூக்கம் ஒரு மணி நேரம் இருக்காங்க. அவன் இது படிதான் நினைப்பீங்களோ ஒரு மாதிரி பார்க்க முறைக்கலையில இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இது குறிச்சு பாஸ்டர் ஒரு வாரம் சர்ச்சில் தான் அங்க இருக்காரு. அவர் தூக் பண்ணி அங்க தூக்குறோம், துடைக்கிறோம், கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பாரு. உங்களை ஆசீர்வாதம் இருக்கு, இந்த சபையில் தூக்குறதுனால ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சின்ன சின்ன பணிவிட செய்யுங்க, அதுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, மேன்மை இருக்கு. சொல்லிதான் செய்ய நினைக்காதீங்க. ஆளுக்கு என்ன பாஸ்டர் வேலைலாம் அதுக்காக இருக்கு, வேலைலாம் துடைப்போம், ஒற்றையிட போங்க. நான் நினைச்சேன் இந்த கட்டடத்தை கூட நம்மளை வச்சுதான் கட்டணும், உங்களை வச்சு கட்டணும்னா 10 வருஷம் ஆனாலும் கட்ட முடியாது எனக்கு தெரிஞ்சு வச்சு. ஆவியானவர் பேசிட்டார், யாரை நம்பு இவங்களை நம்பாரா அப்படின்னு. என்னாண்டவரே நம்பிதான் ஆண்டவர் இருக்கிறேன், நம்பாதரா என்னாண்டவரே இப்படி சொல்லி நம்பே நம்பாரா, அதனால கான்ட்ராக்ட் விட்டுறா அப்படின்ட்டு. என்ன அதனால 1000 வேலைகள் இருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் பணிவிட செஞ்சு பாருங்க, கர்த்தரோட ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அதனால என்னென்ன ஊழி இருக்குதோ அதெல்லாம் கேட்டு வாங்கி என்ன செய்யுங்க. உங்களை கர்த்தர் சபையில உயர்த்தும் பொழுது கர்த்தர் நாம மகிமைப்படும். உங்க மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யலாம். கரங்களை சொல்லுவோம். சகரியா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நினைவு கூறுகிறார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்படாது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், என்னை யாருமே நினைவு கூறல பாஸ்டர், ஆண்டவர்கிட்ட கூட ஜோம் பார்த்தேன், ஒண்ணுமே நினைவு கூறல. கர்த்தர் இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்றாரு, நான் உண்மையை நினைவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்பா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தானதர்மங்கள் தேவ சந்நிதியில் என்ன செய்யப்பட்டது? நினைத்தருளப்பட்டது. அங்க தேவனுக்கு முன்பதாக பணிவிடை செய்ததுனால கர்த்தர் சகரியாவை நினைவு கூர்ந்தார். இங்கே கொர்நேலியு என்று சொன்னால் கொம்மையுடையவன் என்ற அர்த்தம், உயர்த்தப்பட்டவன் என்ற அர்த்தம். கொர்நேலியு சாதாரணமான அல்ல, இத்தாலியா பட்டாளத்துல 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அவர்தான் தலைவர். ராணுவத்துல 100 ராணுவ வீரர்களுக்கு யார் தலைவன்? தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா இப்ப பாசிட்டு இடத்துல சொல்லுவாரு, தூங்குறவங்க தெளிவா தூங்குற மாதிரி இருக்கு. 100க்கு அதிபதி, 100 ராணுவ வீரர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். அவனை குறிச்சு ஆண்டவர் சொல்லுகிறாரு, கொர்நேலியு வாழ்க்கையில நான் அவனை நினைவு கூறுவதற்கு காரணம் என்னன்னா, அவன் எனக்கு முன்பதாக எப்போது என்ன செய்து கொண்டிருந்தான்? தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். அது என்னுடைய சன்னதியில் என்னவா இருந்தது? நினைவூட்டுதலாகிறது, நினைவு கூறுதலாகிறது. சிஸ்டர், கொர்நேலியுக்கு வேலை இல்லாமல் கொர்நேலியு வெட்டி போயலா? கொர்நேலியு வெட்டி போயலா? கொர்நேலியு எதுவும் சோழியிலதா? கொர்நேலியு 100க்கு பாஸ்டர் வெரி பிஸி பாஸ்டர், நீங்க போய் வந்து அந்த ஆராதனைக்கு இருந்தாங்க எதுக்குமே கூப்பிடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை அட்டெண்டன்ஸ் போட நான் வந்துடுறேன் பாஸ்டர். உங்களை நினைவு கூறுகிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரால் விருப்பம் தான். அவன் ஜெபம், அவன் வேலை இல்லாத ஆள் இல்லைங்க, அவன் வேலை இருக்கிற ஆள். 100க்கு அதிபதி, எத்தனை வேலை இருக்கு ஒரு ஆண்மத்துல. அவனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் பண்ணின ஜெபத்தினாலதான் அவனை நினைவு. ஒரு நாள் தூதன் அனுப்புறாரு, வாசிக்கலாம். அதுல 10வது அதிகாரத்துல அந்த 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் என்று அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே என்ன செய்திருக்கிறது, வந்து எட்டி இருக்கிறது. நினைப்பூட்டுதல் கொர்நேலி வாழ்க்கையில எது நினைப்பூட்டுதலா இருந்துச்சு? தேவனுக்கு முன்பதாக ஜெபிக்கிறவன் தான். ஒரு வேளை இல்லைங்க, 2 வேளை தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவன். சாதாரண ஜெபிக்கிறவன் இல்லைங்க, அவனை குறிச்சு பைபிள் சொல்லுது, உபவாசித்து ரசிக்கிறவனா இருக்கிறானா, ஜெபிக்கிறவனா. ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் நினைவு கூற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவனை குறிச்சு நிறைய ஆண்டவர் சொல்றாரு. அந்த 10வது அதிகாரத்துல 2வது வசனத்தை பாருங்க, எல்லாரும் பாருங்க 2வது வசனத்தை. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு யாருக்கு பயந்தவனா? அப்பா அம்மா தான் சர்ச்சுக்கு வருவாங்க, இல்ல அம்மா மட்டும் தான் சர்ச்சுக்கு வரும், இல்ல அப்பா மட்டும் தான் சர்ச்சுக்கு வராரு, இல்ல பிள்ளைங்களாம் வராது, அப்படி இல்ல, வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். அப்புறம் சொல்றாரு, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி என்ன செய்தானா, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படியே பின்பக்கமா திருப்பி பாருங்க, 22ஆம் வசனத்துல பாருங்க. அவன் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாகிய கொர்நேலி. அவனை குறிச்சுதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் எப்போது எனக்கு முன்னாடி ஜெபித்துக்கிட்டு இருந்ததுனால அவன் நினைப்பூட்டுதலா எனக்கு முன்னாடி காணப்பட்டான். பிரதர் சிஸ்டர், நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஜெபிக்கிறவனை தேவன் கைவிட மாட்டார். நான் இன்னும் ஆழமா சொல்றேன், நீங்க பார்க்கிற வேலை உங்களை கைவிடலாம். சரிங்க, நீங்க பார்க்கிற பிசினஸ், நீங்க பார்க்கிற வேலை உங்களை கைவிடலாம். ஆனா உங்க தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். உங்க தேவன் உங்களை கைவிட. நிறைய பேர் நீங்க உங்க பிசினஸ் உனக்கு பெருசா இருக்கு, வேலை உனக்கு பெருசா தெரியுது. எப்ப கர்த்தர் உங்களுக்கு பெருசா தெரிகிறாரோ அப்ப மித்ததெல்லாம் வட்டி ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. தேவன் இந்த காலையில உங்களோட பேசுகிறார். தேவன் இந்த காலையில பிரத்யட்சமா உங்களோட பேசுகிறார். சர்ச்சில் மூப்பர் இருக்கிறாரு, பிரபாஸ்ல வேலை பார்த்தாரு, அதிகமான வேலை, கொஞ்சம் சம்பளம். ஒரு நாள் அது மன கஷ்டப்பாகி உடனடியா அந்த நிமிஷத்திலேயே எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டு பண்ணிட்டாரு. அவர் என்ன சொன்ன சாட்சி, தூக்கி வெளியே போட்டு விட்டாரு. சும்மாவா வேலை வேணாம்னு சொல்லி வெளியே வந்துட்டாரு. அடுத்து லோன் கட்டுறதுக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுடைய சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, எப்படி குடும்பத்தை 1000 எண்ணங்கள் வந்திருக்கும். அந்த ரோட்ல சும்மா வந்துருக்க அழுதுட்டு தான் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்ப அவர் என்ன நினைப்புல அவர் வெளியே வந்தாரு, இன்னொரு வேலை ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்தாரு. இல்ல, யதார்த்தமா நடந்ததுதான், யதார்த்தமா நடந்ததுதான். வெளியில வந்தாரு, அந்த நேரா பழக்கடைக்கு போனாரு. அங்கே ஒரு டிரைவரை பார்த்தாரு, அவர் நேரா அனில் ஆபீஸ் கூட்டு போனாரு. உடனே அந்த இருக்கிற பெரிய முதலாளிகிட்ட கார் டிரைவரை மறுபடியும் வேலை கிடைச்சாரு. இங்க வாங்கின சம்பளத்தை காட்டி டபுள் மடங்கு சம்பளத்தை வாங்குறாரு. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம், அந்த மனுஷன் தேவனிடத்துல ஜெபிக்கிற மனுஷனா காணப்படுறாரு. அவர் எத்தனை மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறாரு எனக்கு தெரியும், சொல்லுவார். தேவ பிள்ளை, உன் வேலை கைவிடும், ஆனா உன் தேவன் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டான். இன்னைக்கு விசுவாச பிள்ளைங்க பிசினஸ் கையில வச்சுக்கிட்டு இதை வேலைன்னு சொல்லிட்டு பாஸ்டர் என்னதான் பேசுறோம். தயவு செய்து இந்த மாதிரிலாம் நினைக்காது. ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, நான் குடும்பத்தின் காரியங்களை பேசப்படும் போது பாஸ்டர் என்ன பத்தி தான் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சிரிச்சாங்க. நான் சொன்னேன், நீ மட்டும்தான் அந்த சர்ச்சில் கல்யாணம் முடிச்சிருக்கல, நீ மட்டும்தான் அந்த சர்ச்சில் நினைச்சில கல்யாணம் முடிச்சிருக்கல. உன்ன மாதிரி 100 பேரும் என்னதான் இருக்காங்க, கல்யாணம் முடிச்சுதான் இருக்காங்க. நான் உனக்கு மட்டும் பேசல, இங்க இருக்கிற 100 பேருக்கு நினைச்சிறேன் பேசுறேன். பிசினஸ் வேலைன்னு பேசும்போது பாஸ்டர் என்னதான் பேசுறான்னு இது பண்ணக்கூடாது. இங்க இருக்கிற எல்லாரும் பிசினஸ் பாக்குறாங்க, எல்லாரும் என்ன பாக்குறாங்க, வேலை பாக்குறாங்க. எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லும்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சத்தியத்தை அறிவுகள் சத்தியங்களை உடனேயாக்கும். அதனாலதான் நான் எழுதியே வச்சிருக்கிறேன், நீ பாக்குற வேலை உன்னை கைவிடலாம், ஆனா உன்னை அழைத்த தேவன், உன்னை கரம்பிட்ட தேவன் ஒரு நாள் கைவிடலாம். அடுத்த ஆப்ஷன்ஸ் ரெடியா வச்சிருக்காரு. எப்ப தெரியுமா? நீ ஜெபிக்கிறவனா இருந்தா.
நீ கொர்நேலியு போல தேவனுக்கு நினைப்பூட்டுதலான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்க. தேவனுக்கு நினைப்பூட்டுற காரியங்கள் அவன் இரண்டாவது தர்மம் செய்கிறவன். பைபிள் தர்ம ஊழியம் சொல்லப்பட்டது. பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யணுமா? தர்ம ஊழியம் என்ன செய்யணுமா? செய்யணும். ஹalleluya. நீங்க உங்க வாழ்க்கையில டெய்லி சாப்பிடுறீங்க, எத்தனை பேர் டெய்லி சாப்பிடுறீங்க? சாப்பிடுறீங்களா? கேட்கக்கூடாது. கேட்டனா டெய்லி சாப்பிடும் போது ஒரு வாய் எடுத்து வாயில வைக்கும் போது பாஸ்டர் சாப்பிட்டாரான்னு நினைச்சீங்க. பாஸ்டர் சாப்பிட்டாரா, சாப்பிட்டுப்பாரா, இல்ல நினைச்சு பாருங்க. தர்மம் பண்ணுங்கய்யா, தர்மம். பரிசுத்தவான்களுக்கு அவங்க தர்ம ஊழியம் செய்ததுனால கர்த்தர் அவர்களை என்ன செய்தாராம்? உங்களுக்காக செபிக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனா என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அதனால ஆவிக்குரிய ரீதியிலே உதவி செய்கிற உங்களிடத்துல கேட்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கிறது? உரிமை என்ன செய்து சொல்றார். போரடிக்கிற மாட்டின் வாயை. அதனால தேவனுடைய பிள்ளைகள் சிறுமைப்பட்டவர்களை நினைங்க. தரித்திரர்களை நினைச்சு பாருங்க. வசனம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தரித்திரர்களை என்ன செய்ய? சபைகளிலே ஏழைகளை, திக்கற்றவர்களை நினைவு கூறுங்க. என்கிட்ட கேளுங்க, மாஸ்டர் யாருக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும்? 100 ரூபாய், 50 ரூபாய் செய்ய உதவி. என்கிட்ட கேளுங்க. சிலர் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற மாதிரியே பாவலா போடுவாங்க. அப்படி ஆளுங்க நீங்க சிக்கிறாதீங்க. எனக்கு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? சொல்லுவேன். என்ன இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சுதாரிப்பா இருக்கீங்கன்றது தான் நல்ல. ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. என்கிட்ட கேட்டு பாருங்க. நல்ல ஆட்களை உங்களுக்கு காமிக்கிறவங்க உதவி செய்ய. அவங்க உங்களை வாழ்ந்தாங்கன்னு நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறாங்களோ இல்லை, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு பணம் கொடுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அதை திருப்பி என்ன செய்வாரா? கொடுப்பார். கரங்களை உயர்த்தி வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். ஆக பரிசுத்தவான்களுக்கு நீங்க தர்ம ஊழியம் செய்கிறது, தர்ம சகாயம் பண்ணுகிறதை கர்த்தர் என்ன செய்வாரா? நினைத்திருக்கிறார். ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க. ஏங்க ஒரு பால் வாங்கி கொடுத்து பக்கத்து சேர்த்து கொடுத்துட்டு அடுத்த சேர்த்து கொடுத்து போயிட்டாங்க. ஒரு பால், அவங்க ஒரு பாலை இழந்தாங்க, அங்க கொடுத்து போயிட்டாங்க. எதையாவது ஒன்று இழந்தாலும் எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பால் கொடுத்து கூட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த பாலை அவங்க இழந்திருக்காங்க. 10 ரூபாய் பாலை நீங்க அதை கூட இழக்கலன்னா எப்படி உங்களை நம்பி வருவாங்க? நல்ல மன்னிச்சு கொண்டாடுறேன். அதனால குற்றப்படுத்த முடியாது நான் சொல்லல, சொல்றேன். அநீதியான உலக பொருளாலே ஆத்துமாக்கள் நீங்க என்ன செய்யணும்? சம்பாதித்துக் கொள்ளணும். 30 ரூபாய்க்கு நான் பூ வாங்குறேன், பரவாயில்ல, இந்த வாரத்துல இருந்து 20 ரூபாய்க்கு வாங்க, 10 ரூபாய் எடுத்து வைங்க. நீங்க வைக்காதீங்க நான் சொல்லவில்லை, எனக்கு கேட்கவும் மாட்டீங்க. அப்படி சொல்லவும் போறது. அப்படி சத்தியம் நம்ம சொல்ற நமக்கு அப்படி பைபிள்ல அதுக்கு இருக்காது. அந்த விவாதத்துக்கே நான் வரல. 30 ரூபா 50 ரூபாய் வைக்கிற இடத்துல நீங்க 20 ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டு 10 ரூபாய் என்ன செய்யுங்க? இல்லையா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நினைச்சு பாருங்க. ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க வீட்டுல போனா 250 ரூபாய் கேபிள் டிவி மாசம் தவறாம கட்டி ஓடுது. கஷ்டப்படுற சிஸ்டர் வீட்டுல என்ன டிவி ஓடுது? கேபிள் டிவி மாசம் 250 ரூபாய் கட்ட முடியுது. ஆனா அங்க வந்து என்னது, நான் ரொம்ப கொண்டே விடுவேன் பதவியை நிறுத்தி. என்ன கஷ்டப்படுறேன்? 250 ரூபாய் டிவி மாசம் கரெக்டா ஓடுதுல. சாக்கிறத யார்கிட்ட போய் சொன்னாலும் சொல்லணும், பாசிட்ட நினைச்சக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. ஆமென் ஹalleluya. பேதுருட்ட போய் சொன்ன அனனியா சப்தரா என்னறாங்க? ஆமா ஹalleluya. அது தேவ பக்தி, தேவ பயம், எப்போது ஜெபம் பண்ணி உபவாசிக்கிற அனுபவம், நீதிமான் நல்லவன் என்கிற சாட்சி, ஜெபமும் தான தர்மமும் குருநடிக்கிற தேவ சமூகத்துல என்ன செய்தது? நினைப்பூட்டுது. அதனால உங்க வாழ்க்கையில எது முக்கியமோ அதெல்லாம் தேவன் தான் உங்க வாழ்க்கையில இருக்கணும். அவங்க தேவன் நினைப்பூட்டுற இடத்துல இருங்க. இந்த வாரம் கர்த்தர் தேடி வந்திருப்பாரு. ராஜா வந்திருக்கிறானா, பூஜா வந்திருக்கிறானா, சுப்பாண்டிலாம் வந்திருக்கானான்னு தேடி பார்ப்பாரு. இருந்தா ஆசீர்வாதம். சாத்தூர்ல ஸ்டெல்லா தினகரன் நம்ம மீட்டிங் நடக்கும்போது அவங்க நல்ல ஆராதனை எல்லாம் பயங்கரமா முடிச்சு, ஒரு சகோதரி 2 பேர் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேகமா முன்னாடி புரசலோட வந்துருக்காங்க. அந்த அம்மா மைக்கை பிடிச்சோன்னு சொல்லிச்சு, ஒரு 2 கிரீடம்
வந்து இந்த இடத்துல இறங்குகிறதை நான் காண்கிறேன். ஆனால் வந்து இறங்குகிறது மறுபடியும் போகிறது, வந்து இறங்குகிறது மறுபடியும் போகிறது. காரணம், அந்த சகோதரிகள் லேட்டா வந்து என்ன செஞ்சதுனால, உட்கார்ந்ததுனால அந்த வீடை வந்து நிக்க முடியாம மறுபடியும் புறப்பட்டு செஞ்சது போனது. புத்தம் ஆசீர்வாதத்தோட தேவன் உங்களை சந்திக்க முடியாத காலங்களில் உங்களோட பற்றி இருக்கிறார். யார் அவர் நினைவு கூறுகிற இடத்துல இருக்கிறார்களோ அவர்களை சந்திக்க ஆசீர்வதிக்கிறார். அவர்களை சந்திக்க இந்த காரியங்களை கத்தவங்களோடு பேசுகிறார். தொன்னலிலே உன் ஜெபமும் தான தர்மமும் நினைப்படுத்தாய். ஒரே ஆராதனை நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப சீக்கிரமா முடிக்கிற மாதிரி இருக்கும். 8 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடிக்கும். சூப்பரா இருக்கும். நல்லா ஆராதிப்போம், நல்ல ஆவியில நிரப்புவோம், 4 பேரை தள்ளி விடுவோம். எவ்வளவு நல்லா இருந்துச்சு. சக்கரமா இருக்காது. ஏன்னா இப்ப நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இல்ல, உண்மையிலே ஆவியில நடப்போம்னா சேர உடைச்சிட்டா 5 ரூபாய்க்கு வாங்குவோம், அவருக்கு 50 ரூபாய் கட்டணும், 200 ரூபாய் கட்டணும். அதனால நான் அப்படி பார்ப்பேன். நாம சோதனை அதனால தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நினைவு கூறுகிற இடத்துல நாம் இருக்கணும். நிறைய பேசணும், டைம் இல்லை. அடுத்ததாக 3வது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எதை நினைவு கூறுகிறார்னா, பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் என்ன செய்கிறேன், நினைவு கூறுகிறேன். வாசிக்கலாமா? உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால். தீமோத்தேயுடைய வாழ்க்கையில தேவன் எதை நினைவு கூர்ந்தாரா? உன்னில் உள்ள மாயமற்ற, மாயமாலமான விசுவாசம் இருக்கு. மாயமாலம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நடிப்பு. என்னது? நடிப்பு. சிலரை பார்த்துக்கீங்களா? இங்க பாருங்க, சிலர் பார்த்துக்கீங்களா? பார்த்துக்கீங்களா? பாருங்க, இதுதான் மாயமாலம். அப்ப தேவனிடத்துல வரும்போது ஆண்டவர் அது போன்றவர் அவரு எனக்கு என்ன செஞ்சாரு இந்த மாதம் அங்காட்ட ஒண்ணுமே தர வேண்டும். ஏன்னா அவரு உங்களுக்கு தூக்கி அமர்த்தப்பட்டிருக்கிற வேலைக்காரர்களே. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம், அப்ப மாயம் இல்லாத விசுவாசம். வசனம் சொல்லுகிறது, உனது உண்மையான விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? நீங்க பார்க்கலாம், மொழிபெயர்ப்பு. உனது உண்மையான விசுவாசத்தை. ரைட். விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. நீங்க உண்மையா தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வாரு? சோதிப்பார். நல்ல வசனத்தை கவனிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அவன் உண்மையான விசுவாசியா இல்ல நடிக்கிற விசுவாசியான்னு சோதிச்சாரு. எங்க வச்சு சோதிச்சாரு? பஞ்சம். தேசம் என்னது? பஞ்சம். 2வது அவனை மோரியா மலையில கொண்டு போய் ஈசாக்க வச்சு ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? சோதிச்சார். 2லயும் ஆபிரகாம் ஜெயிச்சார், தோத்தார்? ஜெயிச்சார். 2வது ஒரு மனுஷன் சொல்றேன், யோபு. தேவன் சில நேரம் கொடுத்து சோதிப்பாரு, தேவன் சில நேரம் பிடிங்கி என்ன செய்வாரு? சோதிப்பார். கொடுக்கும் போது நீங்க எப்படி உங்க வார்த்தை இருக்குதோ அதே போல இல்லாத போதும் உங்க வார்த்தை என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்க தேவ பிள்ளைகள். நீங்க மத்தவங்கள போல நீங்க இருக்க கூடாது. கொடுத்தா ஒரு வச்சு, கொடுக்காட்டி பாத்தீங்களா சொல்லுவாங்க, பாத்தீங்களா அவங்கள கொடுத்தா ஒரு வச்சு, கொடுக்காட்டி ஒரு வச்சு. நாம அப்படி இருக்க கூடாது. தேவன் கொடுத்தார். யோபு சொல்றான், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவர் நாமத்திற்கே ஸ்தோத்திரம். மனைவி சொல்றான், சீமனை விட்டுறா, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன நீ வாங்கிக்கலாம் சொல்றது. கண்ணு சிரிக்காத, உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து போலாம். ஆனா அவர் சொல்றாரு, போனி பைத்தியக்காரி. தேவன் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. தேவன் சொல்றாரு கொடுத்து சொல்லிப்பாரு. கொடுக்கும் போது எப்படி இருக்கீங்க? சில நேரம் கொடுக்க மாட்டாரு. கொடுக்காம இருக்கும் போது எப்படி சோதிக்கப்பட்டார். 2யும் ஜெயிச்சா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அடுத்து ஒரு ஆளை பாருங்க, சிங்க கெபில வச்சு சோதிச்சார். அவர் பேர் தான் தானியேல். தானியேல் எங்க கொண்டு வச்சு சோதிச்சாரு? சிங்க கெபில வச்சு சோதிச்சாரு. தானியேல் என்ன பாவம் செஞ்சாங்க? சிங்க கெபிக்கு போக. அடுத்து ஒருத்தர சோதிச்சாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்க வச்சு சோதிச்சாரு? அக்கினியில வச்சு சோதிச்சாரு. விசுவாசம் எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்குதா? ஸ்ட்ராங்கா இருக்குதா? அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்துல வச்சு சோதிச்சாரு. எங்களை 20 வருஷம் சோதிச்சிருக்காரு.
அதுக்கப்புறம் தான் கர்த்தர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பக்கத்துல பார்த்து உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் சொல்லுங்க. அக்கினி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, என் கர்த்தரை நம்புவேன். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது நேசரே. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, கொடுக்கும் போதும் ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிறாருன்னா சந்தோஷம், அங்கேயும் சோதனை இருக்கும். காடை கேட்டான், காடை கர்த்தர் கொடுத்தா மூக்கொடி வந்து என்ன செஞ்சான் சோதிச்சு பார்க்கிறார். மண்ணா கொடுக்கும்போது எப்படி இருக்கான், காடை கொடுக்கும்போது எப்படி இருக்கு, அக்கினிக்கு கொண்டு போகும்போது எப்படி இருக்கான், சிங்கத்திட்ட கொண்டு போகும்போது எப்படி இருக்கான் சோதிச்சு பார்ப்பாரு. இப்ப தீமோத்தேயு பவுலுக்கு சொல்றாரு, உன்னில் உள்ள விசுவாசம் எப்படி இருக்குன்னா மாயமற்றதா இருக்கு. மாயமான விசுவாசியா இருக்காதீங்க, ரெண்டகத்தன்மையோட விசுவாசியா இருக்காதீங்க. ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு போன யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு என்னவல்ல, நிலைத்திருக்கவில்லை. தேவன் ஆசீர்வதித்தான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், பரலோகத்தின் தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்க வர வேண்டாம். ஒரு பிரசங்கம் உங்களுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. உங்களோட பேசுறதுனால தான் வித்தியாசமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் பேசும். பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த உங்களோட காலையிலே கர்த்தர் பேசும்படியா உங்களை தட்டி எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் மாயமாலமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதான் மாயமாலம் என்று சொன்னால் மிக்ஸ்டு, கலப்படமான. பாத்தீங்களா, கடுகு மாதிரியே தான் இருக்கும். ஆனா அது என்ன விதை போட்டிருப்பாங்க, பப்பாளி விதையை காய வச்சு போட்டிருப்பாங்க. கடுகு மாதிரி இருக்கும். பப்பாளி சொன்னா நம்ம குறை வர மாட்டேங்குது. அதனால பப்பாளி விதையை காய போட்டு அதை என்ன ஆக்கிடுறாங்க, கடுகு மாத்திடுறாங்க. அதனால பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கும், கடுகு மிளகு மிளகு மிளகு. அதனால அது அப்படிதான் இருக்கும். அப்புறம் அதை பார்த்தோம்னா அப்படியே இருக்கும். அது அப்புறம் உரம் கொடுக்காது, ஒன்றும் இருக்க டேஸ்ட் கொண்டு வராது. அதனால எல்லாம் மிக்ஸ்டு. சபை இன்னைக்கு மிக்ஸ்டு ஆயிடுச்சு. சபை எப்படிதான் இருக்குது, மிக்ஸ்டு. பாதி உலகம், பாதி பக்தி விருத்தி. அந்த எலியாவை பார்த்த உடனே அலேவியான்பான், ஆகாப்பை பார்த்த உடனே அரோகரான். விசுவாசிகள் அப்படி இருக்கக்கூடாது. அங்கிட்டு போன ஒரு குரூப், இங்கிட்டு போன ஒரு குரூப், அப்படி இல்லை. ஸ்டெடியா இருக்கணும். ஐ அம் ஸ்டெடி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றீங்க, எது சொன்னாலும் சொல்றீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால மாயமாலமான விசுவாசி என்ன செய்யக்கூடாது, சபைக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க சொல்லப்பட்ட சத்தியத்திற்கு செத்தாலும் விடக்கூடாது, அந்த அளவுக்கு பின்பற்றணும். இந்த வேதாகமத்தை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சீயோனுடைய நாளெல்லாம் நான் தெரிந்து கொண்ட சத்தியத்துக்கு அசையாம நிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அறிந்து கொண்ட சத்தியத்துக்காக வைராக்கியம் என்ன செய்யணும். இது தலையே போனாலும் பரவாயில்ல, வைராக்கியம் என்ன செய்யணும். அதனாலதான் ரோமர் எழுதின நிருபத்துல, உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினாலே அறிக்கை செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். இருதயத்தில் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, வாயில் என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும். அதனால இருதயத்தில் ஆண்டவர் என்ன நினைச்சிருவோம், அப்படி இல்லை. இருதயத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதை வாயில என்ன செய்யணும், பயன்படுத்துமா. ஹல்லேலூயா. அடுத்ததாக யாத்திராகமத்தின் புத்தகம் 4வது 2ஆம் அதிகாரம் இந்த 24 25 வாசித்தீங்கன்னா, யாத்திராகமம் 24 25 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் என்ன செய்தாரா, நினைவு கூர்ந்தார். அப்பக்கப்ப நிறமாறுகிற இஸ்ரவேலர்களாக இருந்தார்கள். அடிக்கடி விக்கிரகங்களை போய் தொழுது விடுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு திரும்பவும் அவர்களை கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்ததற்கு ஒரே ஒரு காரணம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கர்த்தர் என்ன பண்ணினாரா, உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன தெரியுமா, ஒப்பந்தம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா 2 பேர் என்ன செய்வாங்க, ஒப்பந்தம் பண்ணுவாங்க. நீ கொடுக்குற கம்பெனி, நானு வாங்குற கம்பெனி, 2 பேர் உட்கார்ந்து ஒப்பந்தம் பண்ணுவாங்க. இந்த கண்டிஷன்ல நீ பொருளை கொடுத்தா இந்த கண்டிஷன்ல நான் என்ன செய்யாத வாங்குவேன்.
இயேசு கிறிஸ்துவினுடைய புது உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆபிரகாமோடு அன்றைக்கு இரத்த உடன்படிக்கை, ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மோடு கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தினாலே நாம் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். இயேசு சிந்தின இரத்தத்தினால உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. கணவன் நம்ம கிறிஸ்துவ சபைகளிலே உடன்படிக்கை பண்ணுவாங்க. கணவன் மனைவி என்ன செய்வாங்க? உடன்படிக்கை. அப்ப இந்து பிள்ளைகள் தாலியை கட்டி என்ன செய்வாங்க? உடன்படிக்கை பண்றாங்க. சிலர் மோதிரத்தை மாத்தி என்ன செய்றாங்க? உடன்படிக்கை பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப கவனம். இப்ப கிறிஸ்தவ மறுபடி உடன்படிக்கை பண்றாங்க. என்ன பண்றாங்க? நான் உன்னை போஷித்து, கணவன் சொல்வார், நான் உன்னை போஷித்து காப்பாத்தி என்னுடைய சொத்தெல்லாம் உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன் அப்படின்னு அவர் உடன்படிக்கை என்ன செய்றார்? பண்றார். அப்ப மனைவியையும் பிள்ளையையும் புருஷன் என்ன செய்யணும்? போஷித்து என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அவனுடைய சொத்தெல்லாம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இது முதல் கொண்டு உன் தாயும் தகப்பனையும் விட்டு நீ யாரோட செஞ்சிருக்கணும்? அம்மா முந்தானையவே பிடிச்சி கலையக்கூடாது. இது முதல் கொண்டு உன் தகப்பனை உன் தாயை விட்டு ஒரு மணி இல்ல ஒரு கிளாஸ் பேக்கா அந்த கல்யாண மண்டபம் அலங்கார வேலை அவர் என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்க, நான் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்க. கனவு பெட்டியிலோ இந்த தெங்கு பூச்சிக்கு நல்ல எங்க பார்த்தா நமக்கு ஞாபகம் வந்துடும். அதனால அப்படி பார்க்க ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம். இப்ப மனைவி சொல்லுவாங்க, நான் பிறர் முகம் பாராமல் உமக்கே என்னவா இருப்பேன்? மனைவியா என்ன செய்வேன்? இருப்பேன். இல்ல அப்படி இருக்கணும். அந்த உடன்படிக்கையை நீங்க உடைச்சீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? வரும். கல்வாரி சிலுவையில் இயேசு நம்மளோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதனாலதான் சபைக்குள்ள இருக்கிறோம். அந்த உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அந்த உடன்படிக்கையை தீட்டுப்படுத்தக்கூடாது. அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. கணவன் மனைவி உண்மையா இருக்கணும். மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். ஒரு கணவன் சொன்னாரு, மனைவி எப்பதான் சந்தேகப்படுறாங்க. நான் சொல்றேன், இனிமேட்டு சந்தேகப்படாத அளவுக்கு என்ன செய்யும்? என்ன சந்தேகப்படாம இரு. முயற்சி பண்ண, ஏதாவது முயற்சி பண்ண. இதுதான் ரெண்டு பேரும் மனைவி புருஷனும் பாஸ்டர்ட்ட போனாங்க. பாஸ்டர்ட்ட போய், பாஸ்டர் அவளை என்னால சமாளிக்கவே முடியல. இப்ப நீ சமாளிச்சு பாரு, இல்லாட்டி அவ சமாளிக்கிறதுக்கு ஒண்ணு விட்டு நீ சமாளிச்சு பாரு, இல்லாட்டி அவ சமாளிக்கிறதுக்கு ஒண்ணு நீங்க அடக்க முடிஞ்சா அடக்கி பாருங்க, இல்ல அவ உங்களை அடக்கட்டும். இது ரெண்டும் ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும்? அடக்குறதுக்கு வழி பண்ணுங்க. காலம் முழுவதும் மல்லு கட்டிக்கிட்டே என்ன செய்யாதீங்க. நாம சொல்லலாமா? கல்யாணம் முடிக்காத ஹாரிஸ் சிந்திக்கிறது உடன்படிக்கை. சில குடும்பங்கள்ல ரெண்டு பேர் கையும் ஓட்ட கையா இருக்கும். சில குடும்பங்கள்ல ஒன்று கணவன் நல்ல பிடிச்சு செலவழிக்கிறவரா இருப்பாரு, மனைவி பிடிச்சு செலவழிக்க. யார் பிடிச்சு செலவழிக்கிறாங்களோ அவங்ககிட்ட அந்த பொருளாதார வேலை என்ன செய்ய விடுங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா கையில காசு தான் போடும். அட்ரா கறிய வெட்டாப்பட்டி போடுறான். அம்புட்டி அவன் திண்டு போயிட்டு 4 நாள் கழிச்சு என்னங்க செய்ய திண்டு போயிட்டாங்க. கடை இருக்கிற துட்டை குடிச்சு அதை வச்சிருந்து ஒரு காலம் மாமே மச்சன் செஞ்சா மச்சனை ஓடியாது மாமனை கடை செய்வான் செய்வான். இன்னைக்கு மாமன் மச்சனை செஞ்சோம்னா இருக்கிறதெல்லாம் மாமன் ஆட்டை போட்டு அவன் போயிருவான். அது ஒரு நாள் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எங்க தாத்தா எங்க சித்தப்பா எனக்கு உதவி செஞ்சாரு, நான் அவருக்கு உதவி செய்யணும். எங்க அண்ணன் எனக்கு உதவி செஞ்சா நான் தம்பி உதவி செய்யணும். தம்பி எனக்கு ஏங்கல உதவி செஞ்சா நான் அண்ணனை தாங்கணும். அப்படிலாம் ஒரு காலம். இன்னைக்கு மனசாட்சி பொண்ணு புரியல, நன்றி கிடையாது யாருக்கும். பாயிண்ட் விட்டு வேற இடத்துக்கு போறேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் பேசுறாரு உங்கள்கிட்ட. இது கூட ஆண்டவர் பேசுறதா நிச்சயமா இருக்கும். அதனால ஞானமா பணங்களை கர்த்தருக்கு கொடுங்க.
கொடுத்தது போக உங்களுடைய பணங்களை சரியா நிர்வாகம் பண்ணுங்க. வரவை எழுதுங்க, எவ்வளவு பணம் வரதை எழுதுங்க, பட்ஜெட் போடுங்க. இந்த மாசம் 2000 ரூபாய்க்கு நீங்க பலசரக்கு வாங்குறீங்களா, அடுத்த மாசம் பாருங்க நீங்க செலவழிச்சது போக நிச்சயமா கடுகு டப்பா கொஞ்சம் இருக்கும், மிளகு டப்பா கொஞ்சம் இருக்கும். அதை கரெக்ட் பண்ணி அடுத்த மாசம் நீங்க 1500 ரூபாய்க்கு செலக்ட் பண்ணலாம். முதல் வாரம் நீங்க முதல் மாசம் 2000 ரூபாய் போட்டீங்க, ஆனா அடுத்த மாசம் என்ன செய்யலாம்? ஆமா சொல்லுங்க, இந்த எண்ணெய்க்குள்ள இந்த கடுகுக்குள்ள சமைக்கணும்னு சொல்லணும். ஆனா நீங்க நாக்கு ருசியா கேட்க கூடாது. சொல்லிட்டு அதுக்குள்ள சாப்பிட்டு நம்முடைய குடும்பத்தை பிழைப்பு நடத்தணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியா நடத்தணும். இப்பதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தன்னுடைய சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்காக புளி ரசமா போட்டு கொன்றாதீங்க, வெரைட்டியா வச்சு என்ன செய்யுங்க, கொடுங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு அவருக்கு நினைப்பு என்ன செய்யணும், வரணும். ஆமென் சொல்லுங்க பாப்பா. சொல்ல யோசிக்கிற மாதிரி இருக்குது. எங்க மாமியார் சமையல் அடிக்கலையே விட மாட்டேங்க. அப்படியா இருக்கீங்களா? இல்ல அப்படியா? இல்லையா? சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பாப்பா. அதுக்காக கஞ்சனா என்ன செய்யக்கூடாது, கஞ்சனாவும் இருக்கக்கூடாது, தாராளமா சிந்தனாவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சமநிலை பிரமாணத்துல நாம இருக்கணும். நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறது காரணம் வருகிற பணங்களை என்ன செய்யறதுல சரியா கையாளுங்கிறது இல்லை. அதனால செய்ய வேண்டிய இடங்களுக்கு செய்யணும், செய்கிற காரியங்களை செய்யணும். இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா செய்முறை. என்னது என்ன முறை? செய்முறை. நீங்க இன்னைக்கு என்ன முறை செஞ்சாலும் திரும்ப வராது. ஏன்னா உலகமே அழிய போகுது. கொரோனா எப்ப அடுத்து வரும் தெரியல, அது போயிட்டே இருக்கும். அதனால போய் பார்த்து செய்ய. நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியல. செஞ்சு விட்டு வாங்குறதுக்கு நம்ம இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? பார்த்து செய்ய. சிலர் கடனா போறதை நான் பார்க்கறேன். அதுலயும் கவனமாக நீங்க இருக்கும்படி கர்த்தருக்கு ஆலோசனை பண்ணணும். உடன்படிக்கைக்கு நம்ம என்னவா இருக்கணும், அது ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். கர்த்தர் துன்மார்க்கனுக்கும் பொய்க்காரனுக்கும் உதவியா என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை. உண்மை, துன்மார்க்கனுக்கும் பொய்க்காரனுக்கும் உதவியா இருப்பதே இல்லை. பொய் ரொம்ப சொல்லக்கூடாது. விசுவாசிக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்க, விசுவாசிக்கு என்ன செய்யக்கூடாது. நாம உலகத்தான் சொல்லி வச்சிருக்கேன், பொய் வாய்க்கு என்ன கிடையாதா, மோசனம் கிடையாது. ரொம்ப பொய் சொன்னவங்க சாப்பிடலாம் தெரியுமா? நீங்க பாருங்க, ஏன்னா சாப்பிடலாம் தெரியுறானா அவன் ரொம்ப என்ன செஞ்சிருப்பான், பொய் சொல்லி. பொய் ரொம்ப சொன்னா சாப்பாடு என்ன செய்யாது, அடக்கி வாசிங்க. பக்கத்துல நம்ம பாய்ச்சணும், பொய் நீளமா விடாதப்பா, கொஞ்சம் வீட்டில் சொல்லி பொய். அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு நானா ஆமானா ஆமா எடுத்துவேன். ஆமாப்பா ஒரே அடி தானே வாங்கிக்கலாம் சொல்லி பல அடி என்ன செய்ய முடியாது. அடிக்கடி உழுதா பஸ்டர் அப்படி கேட்கீங்களா? இல்ல சொல்றேன். சொல்லுங்க ஆமென். அதோட உடன்படிக்கைக்கு நாம என்னவா இருக்கணும், கர்த்தரோட நம்ம உடன்படிக்கை பண்ணிருக்கோம். ஆண்டவர் இந்த சபையில கடைசி வரை இருப்பேன், இந்த பாஸ்டிக்ல என்ன செய்வேன், கடைசி வரை இருப்பேன், உண்மையா இருப்பேன், கர்த்தருக்கு ஊழியத்தில் தாங்குவேன், நான் கடைசி வரை தேவனுக்காக நான் நிற்பேன். இதுல உறுதியா என்ன செய்ய இருங்க. நீங்க உடன்படிக்கையை உடைச்ச வேற நீங்க எழுதி வச்சு கணக்கு பாருங்க. உடன்படிக்கை உடைச்சாலும் உண்மைதான் தான். உடன்படிக்கையோடு இருக்கிற ஆட்களை கர்த்தர் அவர்கள் எந்த சூழ்நிலை தாங்கில போனால் கர்த்தர் அவர்களை கரம்பிடித்து கரம்பிடித்து சொல்லுங்க பார்க்கலாம். எதை விட்டுனாலும் போயிருங்க, இயேசு விட்டு என்ன செய்யாதீங்க, போகாது. இயேசுவிடத்துல வருவது கஷ்டம், இயேசுவிடத்துல வருவது கஷ்டம், இயேசு விட்டு போவது அதை விட கஷ்டம். உடன்படிக்கைக்கு உண்மையா இருங்க. யாரெல்லாம் அந்த உடன்படிக்கையை காக்கிறாங்களோ அவர்கள் மேல் 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் என்ன செய்வாராம், இரக்கம் பாராட்டுகிறவரா இருப்பார். பக்கத்துல இருந்தவங்களை பார்த்து உடன்படிக்கைய உடைக்காதீங்க, உடன்படிக்கைய சேதப்படுத்தாதீங்க, உடன்படிக்கைய தீட்டுப்படுத்தாதீங்க, உடன்படிக்கைய அர்த்தமா எண்ணாதீங்க, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. உடன்படிக்கைக்கு என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. உடன்படிக்கை காத்துக் கொள்கிறவர்களுக்கு, பத்திரமாய் காத்துக் கொள்கிறவர்களுக்கு தேவன் அவர்களை என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து புதிய பாட்டு சபையாகி உங்களுக்கு எனக்கும் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சுற்றி என்ன செய்கிறாரு. அதனாலதான் நாம திருப்பத்துல சொல்றோம், என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கை. உடன்படிக்கை, உடன்படிக்கைக்கு உண்மையா இருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவனை கர்த்தர் என்ன செய்கிறார், இணைத்திருக்கிறார். இரண்டாவது ஜெபித்து தான தர்மங்களை செய்கிறவனை கர்த்தர் என்ன செய்கிறார்,
மூணாவது மாயமற்ற விசுவாசத்தோடு இருக்கிறவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? நாலாவது உடன்படிக்கையை காக்கிறவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன குறிப்பு? பணிவிடை. இரண்டாவது ஜெபமும். மூணாவது மாயமற்ற. நாலாவது உடன்படிக்கையை காக்கிறவன். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே. நோவாவை நினைவு கூர்ந்ததா, சொந்தங்களை காப்பாற்றினீரே. நோவாவை நினைவு கூர்ந்ததா, சொந்தங்களை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாரே. அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாரே. எங்களையும் நினைவு அற்புதங்கள் செய்யும் ஐயா. எங்களையும் நினைவு அற்புதங்கள் செய்யும் ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே. நினைவு கூறும் மகளே, உன்னை நினைவு கூறுகிற தெய்வம். இந்த காலையில் உங்களோடு பேசியிருக்கிறார். நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. இசையா, நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆண்டவருடைய வார்த்தையோட உங்களோட பேசி பார்த்தா நிச்சயமா அந்த வாரத்துல கர்த்தருடைய நினைவு கூர்ந்து உங்களுக்கு தான் காரியத்தை செய்வார். கர்த்தர் ஒப்படுங்க, நினைவு கூறுங்கிற இடத்துல